போயிட்டு ஊர் தெருவில் போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு இருக்கும். அந்த கிணறுல போயிட்டு 3 குண்டா பெரிய பெரிய குண்டா நான் தலையில தூக்கினேன், இடுப்புல ஒரு குண்டா நான் தூக்கினேன். எங்க அம்மா வருவாங்க. பயங்கரம். நான் பார்த்த மிகப்பெரிய வீரன் வந்து எங்க அம்மா தான். ஒரு பயங்கரமான பலசாலி எங்க அம்மா. அப்படியே அசால்ட்டா வருவாங்க. அப்படியே நல்லா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. தப்பு பண்ணா அடிச்சு ஓட விடுவாங்க. ஸோ அடிச்சுட்டு அவங்க பயங்கரமா அழுவாங்க. எங்க அம்மா பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இதுதான், நீ எட்ட படத்துல இதுதான் சூப்பரா இருக்குன்னு எங்க அம்மா வந்து சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்ப அட்டைக்கட்டி படம் பார்த்து முடிச்சோன்னே எங்க அம்மாவுக்கு அந்த படம் புரிஞ்சுதான்னு கூட எனக்கு தெரியாது. எங்க அப்பா தான் சொன்னாரு, என் கதையை எடுத்து நீ படம் ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பா. ஆனா என்னன்னா எங்க அம்மாவுக்கு வந்து அந்த படம் புரிஞ்சுதான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க அம்மா நான் எங்க ஊருக்கு போனோடனே கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அந்த முத்தம் என்னன்னா நீ ஜெயிச்சுட்ட அப்படின்றது தான். ஏன்னா அம்மா வந்து பிள்ளைங்க ஜெயிக்கிறத பாக்குறது இருக்குல்ல, அதெல்லாம் எங்க அம்மா பாக்குறது வந்து பயங்கரமான விஷயம். காரணம் வந்து எங்க அம்மா படாத பாடே கிடையாது. அவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல வந்து பயங்கரமா உழைப்பாளி. 24 மணி நேரம் நடந்துட்டே இருப்பாங்க. தண்ணி வந்து இவ்வளவு பெரிய குண்டான தூக்கின்னு வருவாங்க. மூணு பிள்ளைங்க. நாங்க ஒருத்தர் கூட வந்து எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டோம். நான் வந்து கிரிக்கெட் ஆட போட்டுருவேன், எங்க அண்ணனுக்கு எங்கேயாவது போயிடும். என் தம்பி வந்து இப்படி போவான். லைக் வந்து எங்க தம்பி வந்து கடைக்கு போறான்னா போயிடும். என் கடைக்கு போனா வந்து ஏதாவது இது மிட்டாய் கிடைக்கல. சரி, நான் கிடைக்கவே மாட்டேன். ஆனா நான் எப்ப பார்த்தாலும் சும்மா படிக்கிற மாதிரி வந்து பயங்கரமா வந்து அப்பவே உட்காந்து இருப்பேன். அதனால வந்து எங்க அம்மா நீ படிச்சு கூட இந்த மாதிரி படிக்க மாட்டேங்குது, நான் சும்மா உட்காந்து படிச்சுன்னு வந்தா எங்க அம்மா வந்து கிண்டல் பண்ணாங்க என்ன. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா எங்களை வந்து இந்த தண்ணி கூட தூக்க விட மாட்டாங்க. போயிட்டு ஊர் தெருவில் போயிட்டு அந்த நல்ல தண்ணி கிணறுன்னு இருக்கும். அந்த கிணறுல போயிட்டு 3 குண்டா பெரிய பெரிய குண்டா நான் தலையில தூக்கினேன், இடுப்புல ஒரு குண்டா நான் தூக்கினேன். எங்க அம்மா வருவாங்க. பயங்கரம். நான் பார்த்த மிகப்பெரிய வீரன் வந்து எங்க அம்மா தான். ஒரு பயங்கரமான பலசாலி எங்க அம்மா. அப்படியே அசால்ட்டா வருவாங்க. அப்படியே நல்லா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. தப்பு பண்ணா அடிச்சு ஓட விடுவாங்க. ஸோ அடிச்சுட்டு அவங்க பயங்கரமா அழுவாங்க. அப்புறம் வந்து ஈவினிங்கா போண்டா வர சுட்டு தருவாங்க. இவரா சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்கார வச்சு வந்து ஸோ எங்க அம்மா பற்றிய நினைவுகளை வந்து பொண்ணு மகிழினி கிட்ட தான் நான் அதிகமா பகிர்ந்துருப்பேன். நைட்டு தூங்குறப்ப வந்து என் பொண்ணு வந்து கதை கேட்கும். கதை சொல்லுப்பா, யாரை பத்தி கதை, ஆயை பத்தி கதை சொல்லு, ஆனா அவங்களை எப்படி அடிப்பாங்க அதை சொல்லு. ஏன்னா பிள்ளைங்களை அடிச்சதே இல்லை என் மகள. ஸோ எங்க அம்மா வந்து அவ்வளவு பாடுகளை சுமந்து ஸோ அப்பா வந்து குடிப்பாரு. ஸோ குடிக்கிற அப்பா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு இமேஜ் இருக்கும். அண்ட் வந்து எங்க அப்பா நிறைய பாசிட்டிவ் இருக்குது, எனக்கு சில கஷ்டமான நினைவுகளும் இருக்கு. ஆனா எங்க அம்மா அந்த கஷ்டத்தை வந்து எங்களுக்கு 1% கூட எங்களுக்கு வந்து கடத்துறதே கிடையாது. அது வந்து அந்த வலியை அந்த பெயினை வந்து எங்க அம்மா வந்து அவ்வளவு வந்து இருந்தாலுமே ஒரு ஒரு சோகத்தையும் எதுவுமே கடத்தாம எங்களை வந்து அதான் சொல்றேன், சோறா ஆக்கி போட்டு, கறியா ஆக்கி போட்டு, மீனா ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி ஐயோ நான் பாக்கெட்ல இட்லி போட்டுன்னு போயிடுவேன். நான் எங்க ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட்ல போறப்ப வந்து கறி வாயில போட்டுன்னு போயிடுவேன். நான் அந்த கறியை மென்னு அப்படி அவ்வளோ வந்து எங்க அம்மா வந்து சொல்லிட்டே இருப்பேன். எங்க அம்மா நான் ஊர்ல இருந்து கிளம்பி வரப்போ எங்க அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான், எப்பா நீ வந்து எப்படியானாலும் வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படிதான் எங்க அம்மா வந்து சொன்னாங்க. ஸோ எங்க அம்மா சந்தோஷப்படுற மாதிரி, எங்க அம்மா வந்து மகிழ்ச்சி அடைற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் வந்திருக்கு. எங்க அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா எங்க அம்மாவுக்கு வந்து சரி எல்லா அம்மாவுக்குமா தான், ஒரு தலித் குடும்பத்துல இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை கேட்பா, நீ எங்க போனாலும் நீ யாருன்னு கேட்டா சொல்லாதன்னு சொல்லுவாங்க, நீ என்ன கறி சாப்பிடுன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் எங்க அம்மா சொல்லி என்னையும் அனுப்பிச்சாங்க. நம்ம பேசுறதை பார்த்து எங்க அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும். எப்போ போறப்ப டே ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் இப்படி எல்லாம் பேசுற, கத்தாவரா, சண்டை போடாதரா, யாருக்கிட்டே நீ எதுக்குடா இப்படி பண்ற, பயமாகறா, வயிற்றுல நெருப்பு கட்டி நிற்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா ஒவ்வொரு முறையும். ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவே அப்படிதான். ஆனா எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை. என் போட்டோ எப்போ ஏதாவது வந்து தினத்தந்தில எல்லாம் வந்துன்னு வச்சுக்க, அதை கட் பண்ணி எடுத்து மட்டும் அவர் ஆஃபீஸ்ல எல்லாம் போட்டு கடவுள் பயங்கரமா பண்ணாரு. என் பையன் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான்னு அதெல்லாம் பண்ணாரு. ஆனா கடைசி காலத்துல அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்ப ராஜராஜன் சொன்ன இஷ்யூல வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு அந்த டென்ஷன்ல அப்பா இருந்தாரு. அப்ப அப்பா மூக்குல இதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அவருடைய அப்பயே என்ன பண்றாருன்னா வந்து டிவியில பாத்துட்டு இருக்காரு. அப்பா அப்போல வந்து இருக்கிறாரு, டிவியில பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு பெயில் வந்தது வந்து அதில் பார்த்துருக்காரு போல. பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. போனா வந்து அவர் கண்ணில் வந்து கண்ணீர் வந்தது. டே இது மாதிரி வந்து உனக்கு பெயில் கிடைச்சதை பார்த்தாப்பா, நீ இது மாதிரிலாம் பேசாதப்பா, அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா. அப்ப நான் சொன்னப்பா நம்ம பேசலன்னா வேற யாருப்பா பேசுவாங்க, நம்மளால பேசணும் அப்படின்னு சொன்னாலும் வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே, அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே, அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனா ரஞ்சம்மான்னு கூப்பிடுவாங்க. என்ன ரஞ்சம்மா, எங்க அம்மாவுக்கு பொண்ணு இல்லை, அதனால நான் வந்து ரஞ்சம்மா தான் கூடுவாங்க. ஸோ அந்த ரஞ்சம்மான்னு கூப்பிட்றப்போ
இப்போ எங்க அம்மா வந்து இந்த 3 பிள்ளைங்களும் டிஃப்ரெண்டா பார்த்ததே கிடையாது. எனக்கு இன்னும் எங்க அம்மா மேல பெரிய பொறாம இருக்கும். ஏன்னா எங்க அம்மா வந்து எங்க அண்ணன் மேல அவ்வளவு பாசமா இருப்பாங்க. என் தம்பி மேல அவ்வளவு, என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு வேணா வரமாட்டாங்க. இங்க வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு நாள் இருப்பாங்க, 2 நாள் உடனே ஓடுறாங்க. ஏய் வேலை இருக்குறா, நான் போறேன், என்னமா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன். நான் இன்னைக்கு போயிட்டு வந்து அங்க வீட்டுல வந்து ஒரு லைப்ரரி கட்டணும்னு நான் சொன்னேன். எங்க அம்மா தான் அந்த இடம் எல்லாம் கிளீன் பண்ணி மண்ணு போட்டு, இப்ப மண்ணு போட்டு அப்படியே காசு அனுப்புறா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்னோட அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மாவை லைக் வந்து ஜேவிபியில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்கள்ல வந்து எனக்கு வந்து எமோஷனல் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எமோஷனலான ஒரு ஆள் தான் நான். ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்கச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒலிக்கும், அப்படியே அழுவார், கண்ணீராக ஊற்றும், தேம்பி தேம்பி அழுவார். நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த டைமில் நமக்கு புரியாதுல்ல, டிவி பார்க்குறப்போ ஒரு அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்கச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷனல் பயங்கரமாக ஒர்க் ஆகும் எங்கள் அப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ உட்காந்து நான் இதுன்னு இருக்கிறேன் நான். இப்போதான் எனக்கு தெரியுது. ஸோ வந்து படங்கள்ல இருக்கிற அம்மாக்கள் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோட வந்து ஒன்றி போகுது, அது வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து எமோஷனல் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபேபி படத்து மூலமா நான் பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணேன். இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேர்ம் உருவாயிடுச்சு, இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க, இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஓடிடி தளங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, எங்களுடைய ரசிகர்கள் வேற, எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு முன்முடிவோட இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோட அணுகுறாங்க, எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க. அதாவது முன்னாடி இப்ப அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க, வேணானாங்க. அதுல இருந்து வந்தேன் தான் நான். அட்டகத்தி படத்தின் மூலமா தான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்று இருக்கிறேன். பல பேருக்கு பிடிக்கல படம். அந்த மாதிரி இன்னைக்கும் வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ரசனைகள் அப்படின்றது மக்களுடைய ரசனை இப்படிதான், இந்த மாதிரி இருக்காது, இந்த படங்கள்லாம் பிடிக்காது, இந்த மாதிரி படங்கள் வந்து பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்து வேற ஒரு டைமா மாறிச்சு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற இடத்துல வந்து ஜேபேபியும் அந்த மாதிரியான பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நான் ஷூரா சொல்றேன், டெஃபினட்டா அந்த முன்னுரிகளை உடைச்சு இந்த படம் வந்து மக்களுக்கு பிடித்த மிக முக்கியமான சினிமாவா மாறும் அப்படின்னு நான் நம்புறேன். காரணம் வந்து ஊர்வசி அம்மாவோட ஆக்டிங். அவங்கள பத்தி நம்ம வந்து நிறைய படங்களை பார்த்திருக்கோம். இந்த படத்துல அவங்க வந்து ரொம்ப பயங்கர இயல்பா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒரு சென்னை ஸ்லாங்க எப்படி இவங்க இயல்பா இப்படி பேசியிருக்காங்க. அந்த சென்னை மனிதர்களுடைய சுவாபம், அந்த உடல், அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க பேசுறது, அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு அவ்வளவு அற்புதமா, அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்தது. ஒரு ரியலா சென்னையில் இருக்கிற ஒரு 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 பாட்டியோ ஒரு அம்மாவை, எங்க அம்மா பேசுற நிறைய வார்த்தைகள் இந்த படத்துல நீங்க வந்து பேசியிருக்கீங்க. சுரேஷனோட அம்மா பேசுற வார்த்தைகள் நிறைய நீங்க வந்து பேசியிருக்கிறீங்க. அவ்வளவு இயல்பா இருந்தது. பல காட்சிகள் இருக்குது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் வரும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நீதிமன்றத்துல வந்து உட்காந்துருப்பாங்க. அப்ப வந்து வெளியே உட்காந்துறப்ப வந்துப்பா கொஞ்சம் பானிபுரி வாங்கினேன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவன் தினேஷ் ஓடி போய் வாங்கிடுவான். வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சோடனே வேணேப்பா அந்த சோளம் கொஞ்சம் வாங்கினா திரும்ப வந்து ஓடுவானுங்க. அப்புறம் திரும்ப நான் கேட்குறப்ப வந்து தினேஷ் யாரை கேட்டான்னு நினைக்கிறேன், என்னம்மா நீ சும்மா ஏதாவது கேட்டுனே இருப்பியா அப்படின்னு சொன்னோடனே உடனே அம்மா சொல்லுவாங்க, டேய் நீங்க குழந்தை வரப்போ நீங்க கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தல, என்னைக்காவது நான் வந்து கூட நீங்க சும்மா கேட்டுன்னு நான் சொன்னேன், எனக்கு அம்மா நான் கேட்குறப்ப வேணாங்கடா அப்படின்னுவாங்க. சோ அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இருக்குது இல்ல, அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம் இது. ஏன்னா பத்த பிள்ளைகளை வந்து குழந்தையா பார்த்து பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் எல்லா அம்மாக்களும் குழந்தையா மாறுறாங்க. அந்த குழந்தையா மாறுற அம்மாக்களை வந்து நம்ம கவனிக்காம விடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த குழந்தையாகிற அம்மாவை அவ்வளவு தத்ரூபமா அச்சு அசலா வந்து ஒரு பிரதி எடுத்து அந்த காட்சி, அந்த சீன் வந்து ஆக்சுவலி ஒரு காமெடி சீனு, அதை பார்த்தோன்னே பயங்கர எமோஷனல் ஆயிட்டேன். எப்படி வந்து இப்படி ஒரு சீனை வந்து இவரால் வந்து வைக்க முடிஞ்சது. அந்த யோசனை இருக்குல்ல, பயங்கரமான யோசனை. அம்மாக்கள் குழந்தையாகிற தருணம், அந்த குழந்தையாகிற தருணத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு அம்மாக்களை கரம் பிடித்து நம்ம வந்து அழைத்து செல்ல வேண்டிய ஒரு வேலையை, ஒரு விஷயத்த வந்து இந்த படம் வந்து பயங்கர சாலிடா பேசியிருக்கு. அதுல வந்து அந்த ஊர்வசியமோட ஒர்க் பயங்கரமா இருந்தது. தினேஷ், அந்த மாறன் வந்து தினேஷோட ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த மாறன் வந்து நிறைய காமெடியா நடிச்சிட்டு இருந்தவர். அந்த இந்த படத்துல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவ்வளோ
அற்புதமா பண்ணிருக்காரு. ஒரு புதிய ஒரு நடிப்பு பயணத்தை வந்து இந்த படத்துல வந்து அவர் தொடர்றாரு அப்படின்றது வந்து நான் ரொம்ப பெருமையா நான் வந்து சொல்லிக்கிறேன். அந்த வந்து இதுல நடிச்சிருந்த எல்லாருமே வந்து பானு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. அந்த வந்து மெலடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. அந்த இவங்க எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் வந்து ரொம்ப சிம்பிளா சந்தோஷ் நாராயணுக்கு எப்படி வந்து ஒரு அட்டக்கத்தி வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு தொடக்கமா இருந்தது, அதே மாதிரி வந்து பிரிட்டோவுக்கு வந்து இந்த படம் வந்து நிச்சயமான ஒரு தொடக்கமா இருக்கும். அந்த எடிட்டர் எல்லாருமே ரேம் ஆபரேட்டர் ரொம்ப எமோஷனலா பேசினா, அவனை பார்த்தாலே ஒரு முரடன் மாதிரி இருக்கிறான். ஆனா வந்து அவ்வளோ ஒரு எமோஷனல வந்து அவனுடைய உடம்புக்குள்ள வந்து வச்சிருக்கான் ஏகன். அந்த வந்து இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அந்த இதுக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்த அதித்தி ஆனந்த பத்தி நான் பேசி ஆகணும். அந்த வந்து அதித்தி வந்து காலா படத்தின் மூலமாக என்னை ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து என் கூட வந்து சேர்ந்து படம் பண்ண வந்தாங்க. தனுஷோட படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர். அவங்க ஹிந்தியில் பாலிவுட்டில் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்க என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 படம் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அந்த 5 படத்தில் வந்து சுரேஷ் அண்ணா படமும் இருந்தது. அந்த படத்தை வந்து அவங்க அந்த கதை கேட்டு அந்த ஒர்க் பண்ணி இவ்வளோ நாள் சப்போர்ட்டிவாக இருந்து இன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பார்த்தீங்களா அதித்தி ஆனந்த் அண்ட் விஸ்டா அபய்க்கும் இந்த டைம்ல வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பெரிய பெரிய சப்போர்ட்டிவா அவங்க இருந்திருக்காங்க எங்களுடைய எல்லா ஏன்னா விஸ்டாவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து யார்கிட்ட கேட்பாங்களா ரஞ்சித் மாதிரி ஒரு ஆள் கிட்ட வந்து ஒர்க் பண்ண அப்படின்னு கேட்கிறப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆள் சொல்றாரு ரஞ்சித் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் வந்து நமக்கு எதிராக நிறைய கருத்துக்களோடு இருக்கிறாங்களே. இப்ப அங்க என்ன பண்றாங்கன்னா ரஞ்சித் கூட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணாதீங்க, இது வந்து கொஞ்சம் பிரச்சனையா மாற அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் மீறி விஸ்டாவிஷன் வந்து என் கூட வந்து அதித்தி ஆனதோட சேர்ந்து வந்து என் கூட வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய படம் என் கூட வந்து ஒர்க் பண்ண அவங்க தயாரா இருக்கிறாங்க. அந்த டிசைன் பிரத்தோல் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட் ஒர்க் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா இந்த படம் தியேட்டர் அனுபவத்துக்காக எடுக்கப்பட்டது. தியேட்டர்ல நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி தியேட்டர்ல வந்து அந்த படத்தை பார்த்து நம்முடைய உணர்வுகளை சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் கொண்டாடணும் அப்படின்ற விருப்பத்தோடு எடுக்கப்பட்ட படம். நிச்சயமா நீங்க எல்லாரும் தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும். உங்களுக்கு விருப்பமான தியேட்டர்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்க வந்து வரணும், பெரிய ஆதரவு எங்களுக்கு தரணும், தொடர்ந்து நல்ல சினிமாக்களை தமிழ் சினிமாவில் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்றதுதான் எங்களோட விருப்பம். உங்களுடைய பெரிய ஆதரவுக்கும் பெரிய வாழ்த்துக்களுக்கும் பெரிய நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. ஜெய்வீன். தேங்க்யூ.